நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்ட வீராசாமி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். பல்வேறு தரப்புல பாராட்டுகள் அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. முதல்ல அந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்தா சிங்கப்பெண் அதிரடி படை சைன் பண்ணாங்க. அது அன்றைக்கே ஜென்ரலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அறிவித்தாங்க. அந்த நாள்லேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ பர்சனல் நிகழ்ச்சிகள் இருந்தது. அவரோட நேர்முக உதவியாளர் ப்ளஸ் அவரோட பயணப்படுகின்ற திரு ஜெகதீஷ் அவரோட இல்ல நிகழ்ச்சி இருந்தது. புதுமனை புகுவிழாவுக்கு போயிட்டார். பட்டு வேட்டி சட்டையோட பளபளப்பாக கோட்டைக்கு வந்தார் முதல்வர். கோட்டு போட்ட முதல்வர் கோட்டைக்கு பட்டு வேட்டி சட்டையில் வந்தார். அன்றைக்கி அதுவும் ஒரு செய்தியாச்சு. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. சமீபத்தில் அந்த சிங்கப்பெண் அதிரடி படை துவக்கி வைத்தார். துவக்கி வைத்த வரைக்கும் சிக்கல் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு பட்ஜெட் சொல்கிறாங்க. அந்த பட்ஜெட் எதுக்காகன்னா அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் வாகனங்கள் வாங்குறது தான் அந்த பட்ஜெட். இந்த துறை சார்ந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன இம்ப்ளிமெண்டேஷன் அடிஷ்னலாக பண்ண போகிறீங்க, எந்த விதமான தகவலும் கிடையாது, தரவுகளும் கிடையாது. அது அரசு நிகழ்ச்சி. அந்த அரசு நிகழ்ச்சியில் அந்த வாகனத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் முதல்வர். அது சுற்றிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள ஒரு உயிருள்ள ஒரு மனிதர் உட்காந்துட்டு இருக்கார். யோசிச்சு பாருங்க, நம்ம உட்கார முடியுமா? அது எவ்வளோ வேகத்தில் சுற்றுது? இல்லை முதல்வர் தான் உட்கார முடியுமா? இல்லை வேற ஏதாவது அரசு அதிகாரிகள் யாராவது உட்காரணும்? இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இது ஒரு சக அவர் ஒரு டிரைவர் கேட்டகரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் அவ்வளோ இலக்காரமா? உங்களுக்கு அவர் உள்ள ஒரு பொம்மையை வச்சு சுத்தினா பரவாயில்லைங்க. இல்லை நீங்கள் அவரை டிரைவர் சீட்லேருந்து இறக்கிட்டு நீங்கள் சுற்றினாங்கலாம் பிரச்சனை இல்லை. அவர் உள்ளே வச்சுட்டே நீங்கள் சுத்துறீங்க. அந்த கேமரா காட்சிகளை நம்ம பார்க்கும் போதே நமக்கு பதபதைக்குது. மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் இது குறித்தோ ஒரு ஊடகங்களில் கூட இது ஒரு மனித உரிமை மீறல்னு கூட யாருமே சொல்றதுக்கு இல்லை. எது பேசினாலும் ஏன் உடனே குறை கண்டுபிடிக்கிறீங்கன்றாங்க. இப்போ இது சரியானதா? நீங்க சரியானது பண்ணுங்க, நிச்சயமாக பாராட்டலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருந்தா பரவாயில்ல. முதல் நாள் 3 கையெழுத்து போட்டாரு. அந்த 3 கையெழுத்தும் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகலை. முதல் நாள் போட்டாரு இந்த சிங்கப்பெண் அதிரடி படை, கிட்டத்தட்ட 30வது நாள் 28வது நாள் தான் அந்த திட்டமே துவக்கி வைக்கிறான். அதுவும் ஒரு முறை நிகழ்ச்சி ஆரம்பித்து அந்த தேதி தள்ளி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்கள் 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னீங்க. அதுவும் ஃப்ளாப்பு தான். 500 யூனிட் மின்சாரம் வரைக்கும் தான் இது இலவசம் நீங்கள் சொல்லவே இல்லை. மாதம் மின் கணக்கு எடுப்பும் பண்ணுங்க. அதுவும் நடக்கலை. ஸோ அதுவும் ஃபெயிலியரு. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு நீங்கள் சொன்னீங்க. அதுலேயும் சிறு குறு விவசாயிகள்னு அதுக்கப்புறம் கேட்டகரி பிரிக்கிறீங்க. 5 ஏக்கருக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா 50,000 தள்ளுபடியும், 50 ஏக்கருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா 25%, 50%, 25% சொல்கிறீங்க. இதில் பயனாளிகள் யாரும் தெரியுங்களா? வெறும் 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கீங்க. எவ்வளோ தள்ளுபடி பண்ண? வெறும் 5,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க. அதுக்காக தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது குறித்து எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிங்கப்பெண் அதிரடி படையிலும் பல ஓட்டைகள் இருக்குது. இதை சரியான முறையில் அவங்க பண்ணணுன்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. நம்ம குறை சொல்லலை. முதல் நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணீங்க. அது இல்லாமல் அது ஒரு அரசு விழா. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட தனிப்பட்ட திரைப்படத்திலேருந்து வந்த அந்த பாடல் ஒலிக்க செய்து உள்ளபடியே தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வேணா கடந்து போகலாம். ஆனால் வட இந்திய ஊடகங்களோ இந்தியா முழுக்க ஊடகங்களும் இதை எப்படி பேசுகிறாங்கன்றது அந்த செய்திகளும் இதை நம்ம பார்க்கணும்னு சொல்கிறோம். அதாவது விஜய் அவர்களுக்காக ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கூட இருக்கிற IAS IPS அதிகாரிகள் இது குறித்து ஒரு வழிகாட்டுதல் சொல்ல மாட்டாங்களா? இல்லை அவங்க சொல்ல மாட்டாங்களா இது பண்ணக்கூடாது சார், இது பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை அவர் சொல்லியும் இவங்க கேட்காம இருக்காங்களா சார்? ஒரு நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க முதல்வருக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த செயலாளரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோக்காலை முழுக்க முழுக்க சொல்லுவாங்க. சார் இதுதான் சார் நம்ம பண்ண போகிறோம், இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஏன் நம்மனா அவர் வாகனத்தை இயக்குற வரைக்கும் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் தான் அந்த வாகனத்தை ட்ரையல் பார்க்குறாரு, வண்டியை ஓட்டி காட்டுறாரு. அப்போது இவ்வளோ தூரம் முதல்வருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கான், அவனை வச்சு நம்ம சுற்றுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? இல்லை அங்கே இது ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகரோட அது என்ன உங்களுக்கு தேசிய கீதமா இல்லை வேற யார் எழுதுன அந்த பாடல் அது சொல்லுங்கள். அதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு காவல்துறைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது.
ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ்க்கு ஈக்குவலான ஒரு காவல்துறை வந்து தமிழக காவல்துறை. இதில் எந்த விதத்தில் நம்ம வந்து குறை மதிப்பிடுவோம். அந்த மாதிரி உங்களோட தரம், உயர்ந்த தரத்தை நீங்கள் எதோட வந்து ஒப்பிடுறீங்க? ஒரு சினிமா பாடலை வந்து ஒளிபரப்பி நீங்கள் வேணால் முதல்வர் மனதை வேணால் நீங்கள் வந்து குஷிப்படுத்தலாம். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு அத்துமீறல். இது வந்து அரசு நிகழ்ச்சியில் இதை வந்து வரும் காலங்களில் தவிர்க்கணும் தான் நம்ம வந்து. கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எல்லாம் ஜெகதீஷும் வந்து கூடவே பயணப்படுறாரு. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காரை ஓட்டி எனக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சீட்டில் கூட அவர் தான் உட்காந்துருக்கிறாரு. ஸோ இது வந்து நிறைய இடங்களில் விமர்சனத்தை ஏற்படுத்தினாலும் முதல்ல அவர் யார், எதுக்கு அவர் கூடவே இருக்கார், நிழல் மாதிரி இருக்கார், என்ன காரணம் சார்? திரு ஜெகதீஷ் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து 108 இடங்களில் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஆளுநரை பார்க்க வந்து 5 முறை வந்து போனார். 5 முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதீஷ் பழனிசாமி வந்து கூட வந்து கம்பல்சரி இருப்பார். அவரோட தனிப்பட்ட உதவியாளர் அவர் அதை தாண்டி அவர் சினிமா கம்பெனியோட மேனேஜர். இப்போ அவர் வந்து சினிமா நடிகரில் தமிழகத்தின் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், அதை தாண்டி தமிழகத்தின் முதல்வர். அப்போ நீங்கள் வந்து கவர்னரை பார்க்கும்போது அவரை கூட கூப்பிட்டு போகிறீங்க. அதை சார்ந்த தொழிலதிபர்கள் வாங்க. ஆந்திரா சார்ந்த தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டி வந்து கூட போகிறாரு. ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளர் வந்து கூட போகிறாரு. சரி, ஓகேங்க, நீங்கள்லாம் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இந்த கூத்தெல்லாம் நடந்தது. பதவி ஏற்றாச்சு, இப்போ தமிழகத்தின் முதல்வர். இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே ஜெகதீஷ் பழனிசாமி கூட இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வருக்குன்னு புரோட்டோகால் இருக்குது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கருப்பு பூனை படை இருந்த மாதிரி இப்போ அவருக்கு வந்து Z+ பாதுகாப்பு. தமிழகத்திலே இந்தியாவிலே மொத்தம் 7 பேருக்கு தான் அந்த Z+ பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க. Z+ பாதுகாப்பு இருக்குது. அதை தாண்டி தமிழக காவல்துறை இருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து இருக்காங்க. ஏன்னா எல்லா முதல்வர்களுக்கும் வந்து அந்த பாதுகாப்பு வந்து. இதை தாண்டி இவரோட பர்சனலாக ஒரு தனிப்பட்ட ஒரு பாதுகாவலர் வந்து இருக்கார், பவுன்சர் வந்து இருக்கார். அந்த பவுன்சரும் அவர் போகிற இடங்கள்லாம் கூட இருக்கார். நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் வந்து பதவியேற்பு வந்து பண்ணும்போது ரகசிய காப்பு நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அந்த ரகசிய காப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் அரசு சார்ந்த விஷயங்களை வந்து தனிப்பட்ட நபரோட பகிரக்கூடாது, தனிப்பட்ட நபர்களோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் அதில் வந்து புரோட்டோகாலில் வந்து இருக்குது. இதெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு யாராவது சொன்னாங்களா, இல்லை அவருக்கு தெரியுமா? அப்படி அவர் வந்து தெரிஞ்சுதான் இதை பண்ணாங்கன்னா இது வைலேஷன்ஸ். சட்டப்படி இது வந்து வைலேஷன். இதெல்லாம் குறித்து ஒரு ஊடகம் வந்து பேசுறது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் இதை வந்து முன்வைக்கலாம்ல சார்? அவங்களுடைய வேலை என்ன சார்? ஓரளவு ஆளுங்கட்சி தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்கலாம். திமுக வச்சிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. ஏன் நீங்க அந்த தனிப்பட்ட முறையில வந்து பவுன்சரை வந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அது ஊடகங்கள் எதுவும் ஒளிபரப்புறது இல்லை. அது செய்திகள் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்றது கிடையாது. இது உள்ளபடியே அவர் வந்து தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பர்சனல் ஜோதிடர் இருந்தவரே நீங்கள் ஒரு அரசு பதவி கொடுக்கும்போது சட்டசபையிலே இது வந்து எவ்வளோ பெருசாக வந்து எதிரொலித்ததோ அதுபோல் இது வந்து எதிரொலிக்கிறதுக்கு முன்னாடி ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களோட விஷயமா இருக்கட்டும், நீங்கள் அந்த தனிப்பட்ட ஒரு பாதுகாவலர் நீங்கள் வச்சுருக்கீங்களா, அந்த பவுன்சர், அவரை வந்து நீங்கள் வந்து விலக்கி வைக்கிறது நல்லது. ஸோ அதுதான் வந்து ஒரு தமிழக அரசியலுக்கும் நல்லது, திரு விஜய் அவர்களோட அரசியலுக்கும் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ வந்து மதுக்கடைகள் வந்து நிறைய வந்து மூடப்பட்டுக்கிட்டு வருது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்ட்டே கூட கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறாங்க. இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தானே. ஸோ வந்துட்டு மற்ற திராவிட கட்சிகள் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பண்ணிவிட்டார், செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அவருக்கு ரொம்ப புகழாரமாக இருக்கே சார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரால் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இது வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாங்க. உள்ளபடியே மதுக்கடைகள் மூடணும்னா மூடணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் 717 மதுக்கடைகள் மூடுவோன்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாரு. அதே டாஸ்மார்க்கின் அமைச்சராக இருக்கின்ற அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சாத்தியமில்லைன்னு சொல்கிறாரு. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூடலை, நிறைய இடங்களில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஆய்வு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன் மூடலன்னு சொல்லிட்டு மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மேடம், செய்திகளா வருத கண்டி நீங்க வந்து நீங்க வேணா வாங்க நம்ம ஊடகத்தை எடுத்துட்டு வாங்க, 717 கடைகள்ல எத்தனை கடைகள் மூடி இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா பள்ளிக்கு அருகாமையில் இருக்க ஒரு மதுக்கடை, அந்த கடையை வந்து மூடணும்னு சொல்றாங்க. அந்த கடையை வந்து மூடல. ஏன் மூடலன்னு பாத்தீங்கன்னா அந்த பார் லைசன்ஸ் யார் வச்சிருக்காங்கன்னா தாவேக சார்ந்தவர் வந்து வச்சிருக்காங்க. அதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா மதுக்கடைகளை மூடுன்ற பேர்ல தனியார்ல வந்து பார்த்தீங்கன்னா மணமகள் மன்றங்கள்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பாரை நீங்கள் வந்து மூடிட்டு 4 பார் திறக்கிறாங்க அதுக்கு பதில். அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள்? அப்போ நீங்கள் எங்கே வந்து மூடி இருக்கீங்க சொல்லுங்களேன்? நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் வந்து மூடுறோன்னு சொல்லிட்டு. அதை வந்து சரியான முறையில் மூடி எந்தெந்த கடைகள் மூடி இருக்குது, எந்த இடங்களில் வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பொதுமக்கள்கிட்ட இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் சொல்ல வேண்டியது யாரோட கடமை? ஒரு அரசாங்கத்தோட கடமை. இதை யார் சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் சொல்கிறாங்க. தாவேக்கா சார்ந்த தாவேக்காக பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் தான் சொல்கிறாங்களே. அரசாங்கம் வந்து வெப்சைட்லேயோ இல்லை அவங்க வந்து ஒரு செய்தி குறிப்போ இல்லை அந்த
துறை சார்ந்த அமைச்சரோ சொல்லியிருந்தா அதை நம்ம வந்து ஒரு நம்பலாம். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு எங்கேயுமே இல்ல. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அரசாங்கம் வந்து கோர்ட்டே வந்து இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாராட்டு. ஆனா உள்ளபடியே மதுரை கோர்ட் வந்து நேத்திக்கு வந்து சொல்லியிருக்காங்க, சட்டம் ஒழுங்கு இங்க ரொம்ப மோசமா இருக்கு. ம். இது ஏன் நீங்க வந்து கவனத்துல வந்து எடுத்துக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. இதை எந்த ஊடகமும் வந்து பேசுறதில்ல. ம். ஒரு அரசாங்கத்தை ஒரு இல்ல, கேள்வி அந்த கேட்க வேண்டிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து முன்னாடி அவர் வந்து திருச்சியிலே பேசியிருந்தார். இத்தனை வருஷமாக ஆண்ட திராவிட கட்சிகள் தான் வந்துட்டு சட்டம் ஒழுங்கை ரொம்ப சீர்குலைச்சிருக்கிறாங்க. வந்து உடனே மாத்துனா எப்படி என்னால மாத்த முடியும்? எனக்கு அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே திராவிட கட்சிகள் சட்டம் ஒழுங்கை எவ்வளவு சீர்குலைச்சு வச்சுட்டு போயிருக்காங்களா? இவர் வந்து இதை சரி பண்றது அவ்வளவு டஃப்பான ஒரு வேலையா சார்? இப்போ இதே திரு விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்பு எலெக்ஷன் பின்புன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டாக வந்து பிரிச்சு போகணும். எலெக்ஷனுக்கு முன்பு என்ன சொல்கிறாருன்னா, திமுக கையாளாத திமுக, அரசாங்கத்தோட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து செயல்படவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதே பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு காரணமே திமுக தான், முதல்வர் வந்து இதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொன்னார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அவர் வந்து சரியாக வந்து கையாள தெரியல அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள், இவர் அந்த சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை ஆரம்பிக்கிற அந்த விழாவிலே அறிமுக விழாவில் என்ன சொல்கிறாருன்னா, தனி மனித ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் வேணும். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எல்லாத்தையும் அரசாங்கம் வந்து இங்கே பார்க்க முடியாது, அப்போ நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணீங்கன்னு சொல்கிறார். அப்புறம் எதுக்கு அந்த சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை, நம்ம எதுக்கு அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதை சொல்கிறேனே, உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்றதை அது வந்து இது வந்து சரியான போக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் சொன்னார், அவர் வாயாலே அவராக வந்து சொன்னார், அவர் கையால் அவரே மைக் பிடிச்சி அவர் வாயால் என்ன சொன்னார்னா, நான் வந்த உடனே பெண்கள் பாதுகாப்பு இங்கே மோசமாக இருக்கு, அடுத்த நொடியே, அடுத்த நிமிடம் கிடையாது, அடுத்த நாள் கிடையாது, அடுத்த மணி நேரம் கிடையாது, அடுத்த வருடம்னு கூட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம திமுகவாவது 6 மாதம் சொல்லணும், நம்ம 1 வருஷம் கழிச்சு கூட ஒரு கேள்வி கேட்கும். அப்போது நீங்கள் சொல்வதுக்கு எதிராக நீங்களே வந்து செயல்படுங்கன்னா, அப்போ உங்கள் பேச்சே நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த 30 நாளில் 3 ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அந்த நம்ம வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை வண்டலூரில் ஒரு கல்லூரி மாணவர் தாவேக்காவை சார்ந்தவரோட பெரிய ஒரு புள்ளியோட பையன், ஒரு மகன், அவர் வந்து பையன் தாவேக்காவை சார்ந்த ஒரு பெரிய புள்ளியோட மகன் வந்து காதலிக்கின்ற பேரில் 3 பெண்களை, அந்த அவரோட சக மாணவிகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அதை வந்து வீடியோ எடுத்து அதை கல்லூரி வளாகம் உள்ள வந்து பரப்பி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கு. அவர் மேலே குறைஞ்சபட்ச ஒரு எஃப்ஐஆர் கூட காவல் நிலையத்தில் வந்து இல்லை. அவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு இருக்குது. பணம் கேட்டு மிரட்டி இருக்காரு. அந்த 3 பெண்களோட வாழ்க்கை இன்னைக்கு என்னன்னு தெரியல. இது குறித்து எந்த ஊடகமும் பேசுறதில்ல, எந்த தாவேக்காரங்களும் பேசுறதில்ல. அவருக்கு வந்து முட்டு கொடுக்கின்ற ஊடகங்கள் இந்த செய்தியே வெளியிடுறதுலேருந்து இது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. இதுக்காவது முதல்வர் வந்து வாய் திறந்து பேசணும். அதாவது நேற்றைய தினம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே வந்துட்டு ஒரு பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த ஒரு வன்முறை தாக்குதலுக்கு தனி மனித ஒழுக்கம் தான் காரணம். தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதுக்கு முக்கியமானது ஒழுக்கம் தேவை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு தனி மனிதன் தவறு செய்வதற்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்போ காவல்துறை இவர் கட்டுப்பாட்டில் இல்லையா? ஒரு கல்லூரி பேராசிரியர் பேசுகிறது போல் இருக்குது. ஒரு கல்லூரி பேராசிரியர் அவர் வந்து சொல்லலாம், மாணவர்களுக்கு வந்து நல்லொழுக்க வகுப்பு, நாங்கள்லாம் போய் நல்லொழுக்க வகுப்பு வந்து எடுப்போம். MSW மாணவர்களுக்கு வந்து எடுக்கும்போது சொல்லுவோம், தனி மனித ஒழுக்கம் வந்து இங்கே தேவை, பெண் பிள்ளைகளை மட்டும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, நம்ம ஆண் குழந்தைகளும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், வீட்டுக்கு போனால் நம்ம வந்து எவ்வளோ மரியாதையாக நம்ம வந்து இருக்கணும், நம்ம வீட்டில் எப்படி பெண்களை நம்ம வந்து நடத்துகிறோமோ, எப்படி பார்த்துக்கிறோமோ, அதுபோல் தான் வெளியில் இருக்க பெண்களை நீங்கள் வந்து நடத்தணும், பார்க்கணும், அந்த பார்வை வந்து உங்களுக்கு ஒரு நேர்கொண்ட பார்வையாக இருக்கணும், நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து ஒரு பேராசிரியர் சொல்லிக் கொடுக்குறத தமிழகத்தின் முதல்வர் அவர் பாக்கெட்டில் வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்கு அவர் கையில் இருக்குது, காவல்துறை அவர் கையில் இருக்குது. தனி மனித ஒழுக்கம் தேவைன்னா அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் இழுத்து மூடிடலாமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஒரு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து அந்த பொறுப்புலேருந்து விலகுகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பு. அது சொல்கிறேன்னே, திரு விஜய் அவர்கள் எது பேசினாலும் யாரும் இங்கே வந்து எந்த விதமான கேள்வியும் எழுப்புறதில்ல, ஊடகங்கள் வந்து எந்த கேள்வியும் எழுப்புறதில்ல. அவரும் ஊடகத்துக்கு எந்த விதமான விளக்கம் சொல்கிறார். அவர் ஒருவார் மைக்கு பிடிப்பார், அவர் பேசுவார், அவர் வந்து பேசிட்டு போயிடுவார். அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் வேணுன்னா தாவேக்கா சார்ந்தவங்களே இத்தனை குற்ற செயலில் வந்து ஈடுபடுறாங்களா? அப்போ தனி மனித ஒழுக்கம் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு நீங்கள் வகுப்பிடுங்க.
ஸ்ரீவைகுண்டபுரத்தில் ஒரு சகோதரி வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவங்க யாரு? தாவேக்கா சார்ந்த பெண்மணியே வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு வேலைக்கு வந்து கேட்டு போனவங்கள நீங்க வந்து ஒரு குளிர்பானத்துல மயக்க மருந்து கொடுத்து உங்க கட்சியை சார்ந்தவர்களே பாலியல் வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் தான் வெளியில வந்திருக்காங்க. இன்னொரு சகோதரி வெளியிலே வரல. அதுல வந்து ஒரு எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரவணன் சொல்லிட்டு ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏவே தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. 2 மந்திரிகள் கிட்ட போயிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது குறித்து இது வரைக்கும் ஒரு வெளிப்படையான விசாரணை நடந்திருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? சட்டம் ஒழுங்கு யாருக்காக செயல்படுது? ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் வந்து விளக்க வேண்டிய முதல்வர், தமிழகத்தின் காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. உள்துறை அமைச்சரும் அவர் தான். அவர் வந்து நிச்சயமாக இது வந்து பொறுப்பற்ற விதமாக வந்து பேசுவது வந்து சரியில்லை. அவர் வந்து நிச்சயமாக இது வந்து பேசணும். பத்திரிகையாளர் மத்தியில் வந்து இது பேசணும். பொதுமக்களுக்கு அவர் வந்து விளக்கணும். அவர் தான் மீடியாவை மீட் பண்ண முடியாது, எல்லாம் மீடியா மீட் பண்ணாதான் வேலை நடக்குதுன்னு அர்த்தமா? நாங்கள் மீடியா மீட் பண்ணாமல் எவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. காலைல 10 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு தான் போறாரு. இவ்வளவு பொறுப்பான ஒரு சிஎம் நம்ம பார்த்ததே கிடையாது வாழ்நாளில். 436 வந்து திட்டங்கள் வந்து வெறும் 75 நிமிடங்களில், அதாவது 1.5 மணி நேரத்தில் 436 கின்னஸ்ல போடணும். அது வந்து சொல்றாங்க. அது வந்து ட்ரால் பண்றாங்க. உசைன் போல்ட்டை விட வேகமா இருக்கு அந்த நொடிகளை வந்து பயன்படுத்தினோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இன்ஸ்டாகிராமுக்கான கண்டென்ட். அப்படி தேவையில்ல. ஒரு முதல்வர் இன்ஸ்டண்டா வேலை செய்யணும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். தமிழகத்தின் முதல்வர் உச்சபட்ச அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்போ நீங்க அந்த வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஆணவ கொலைகளுக்கு எதிராக பயன்படுத்துங்க. பெண்கள் வன்கொடுமைக்கு எதிராக வந்து பயன்படுத்துங்க. ஊடகங்களை வந்து சந்திச்சு நீங்க வந்து பேசுங்க. இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மின்வெட்டு குறித்து பிரச்சனைகள் வந்தா திமுக காரங்க தான் இது காரணம் அப்படின்னு சொல்றது உள்ளபடியே சொல்றேன். இது வந்து அரசியல் முதிர்ச்சியின்மை. நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். இப்பவும் திமுக தான் காரணம்னா அப்புறம் நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்களா? ஸோ இதுக்கு வந்து சரியான விளக்கம் சொல்றதுக்கு ஆட்கள் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்மளும் வந்து காத்துட்டு தான் இதை வந்து பார்க்கணும். அதை வச்சு நான் தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவருடைய சம்மந்தப்பட்டது மேலேயும் வந்து இடி வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்குது. இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்துட்டு ஆதவர்ஜனோட உறவினர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்துச்சு. ஆனால் அது அப்படி கிடையாது, அவர் உறவினரே கிடையாது அப்படின்னு இடி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் இடி வந்து இவ்வளோ தூரம் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த போதைப் பொருள் வழக்கில் பார்த்தீங்கன்னா வந்து பணப்பரிமாற்றம் வந்து நடந்திருக்கு. இதை யாராவது மறுக்க முடியுமா? அந்த ஜான் பிரிட்டோன்ற ஒரு நபர் தான் வந்து இந்த ஆள் இல்லை, அவர் வேற ஒருத்தர்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நம்ம அவர் வாதத்தையே நம்ம வந்து ஒத்துப்போம். அந்த ஜான் பிரிட்டோ திருமதி லீமா ரோஸ் அவர்களோட சகோதரர் இல்லைன்னே நம்ம வந்து எடுத்துப்போம். அதில் மொத்தம் 16 பேர் இருக்காங்க. அதில் ஆதவர்ஜுனாவோட மனைவி பெயர் இருக்கு, லீமா ரோஸ் அவர்களோட பெயர் இருக்கு, லீமா ரோஸ் அவர்களோட அசிஸ்டண்டோட பேர் இருக்கு. இப்போ இதெல்லாம் யார் வந்து பதில் சொல்லுவாங்க? ஏன் ஒரு இடி வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடந்தது, அதுக்கெல்லாம் வந்து இடி வந்து விளக்கம் கொடுத்தா ஒன்றுமே இல்லைங்க. திரு விஜய் அவர்கள் படத்திலே வந்து சொல்லியிருப்பாரு, காத்திலே ஊழல் பண்ண ஊர் இதுன்னு சொன்னார். 2G வழக்கில் குற்றமே நடக்கலைன்னு சொல்லிட்டு திரு மத்திய அமைச்சராக இருந்த தகவல் ஒலிபரப்புத்துறை வந்து ராசா அவர்கள் அந்த வழக்கை வந்து வாதாடி அந்த புத்தகம் வேணா இருக்கு, நான் தரேன், படிக்க சொல்லுங்க. அதை அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து படிக்க சொல்லுங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொன்னால் அந்த கேஸே வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. அவரை வந்து தூக்கி தீகார் சிறையில் வச்சாங்க. அம்மையார் கனிமொழி அவர்களை வந்து தீகார் சிறையில் வந்து அடைச்சாங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதில் வந்து விடுதலை பெற்றாங்க. அந்த கேஸே சுக்குநூறாக உடைச்சாங்க. அப்படி வந்து ஒன்று நடக்கவே இல்லை. பாஜக கட்டி அமைத்த பொய். அந்த 2G ஊழலை சொல்லி தான் பாஜகவே ஆட்சிக்கு வந்தது. இன்னைக்கு ஆட்சி கட்டில அவங்க வந்து அமர்ந்தது காரணமே திமுகவை பலி கொடுத்து, திமுக செய்யாத தப்புக்கு திமுக வந்து பலி கொடுத்து அன்னைக்கு வந்து குளிர் காஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி. அதே போல இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பொய்களையும் புரட்டுகளையும் வந்து பேசுறாங்க. உண்மை தன்மையை வெளியிட வேண்டியது பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான். இது குறித்து யாரும் வந்து பேசுறது இல்லை. இது குறித்து எந்த ஊடகங்களும் வந்து செய்திகள் வந்து ஊடகங்கள் பேசினாலுமே பார்த்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியலா பண்ணிடுறாங்களே. அதுக்காக விர்ச்சுவல் வாரியர்ஸ்னுடைய வேகம் வந்து பயங்கரமா இருக்கே சார். நீங்க கவனிக்கிறீங்களா சார் சோஷியல் மீடியால? பார்க்குறேன் மேடம். அதை தாண்டி விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவங்க வந்து முட்டு கொடுத்தே பழகி போனவங்க. அவங்க வந்து பேசுறது நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்காவது ஒரு ஆதாயம் இருக்குது. பணம் வாங்கிட்டு வந்து அவங்க வந்து திரு விஜய் அவர்களை ப்ரமோட் பண்ணிட்டாங்க. தாவேக்கா செய்கிற தவறுகளை கூட சரின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் திரு விஜய் அவர்களை பாராட்டியும் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டியும் திரு விஜய் அவர்களோட அரசாங்கம் வந்து நல்ல அரசாங்கம் சொன்ன சேனல்கள் நியூஸ் 24/7 சேனல் வந்து
ஒரே ஒரு ஸ்லைடு போடுறாங்க. விஜய் அவர்கள் வந்து இது வந்து சரியில்லை இந்த அணுகுமுறைன்னு சொன்னதுக்காக அரசு கேபிள் இருந்து நீக்கப்படுகிறது. ம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாலிமர் செய்தியெல்லாம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஹார்ட் அட்டாக் வந்து மனுஷன் செத்தே போயிடுவான். அந்த மாரி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து முட்டு குடுத்த சேனல்கள். அவங்களும் வந்து இன்னைக்கு அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்படுகிறார்கள். நீக்கப்படுறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, நமது தமிழ் சேனல்னு ஒரு சேனல். அவங்களும் வந்து அரசு கேபிள்ல இருந்து நீக்கப்படுகிறார்கள். இடையில வந்து உங்களுக்கு வந்து புதிய தலைமுறை மட்டும் ஒரு நாள் நோ சிக்னல் வந்தது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எரர்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 43லேருந்து 63க்கு அந்த சேனல் தள்ளி விட்டாங்க. அவங்களும் வந்து ஒரே ஒரு ஸ்லைடு தான் போட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த மாரி வந்து போயிருக்காரு. டெல்லிக்கு வந்து போயிருக்காரு. 4 கொஸ்டின் 4 பிரச்சனை மட்டும் தான் தமிழ்நாட்டுல இருக்கா? ம். 2 பக்கத்துல கடிதம் குடுத்துட்டு வர்றாரு. தமிழ்நாடு இல்லத்துல எல்லாருமே வந்து லெகசி தமிழக முதல்வர்கள் யார் போனாலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாங்க. ஒரு நியாயமான கேள்வி கேட்டதுக்கு புதிய தலைமுறைக்கு அந்த நிலைமை. முழுமையாக முட்டு கொடுத்த புதிய தலைமுறைக்கு அந்த நிலைமை. இன்னைக்கு இந்த ஊடகங்கள் வாய் திறந்து பேசவே மாட்றாங்க. எங்க சேனல் இன்னைக்கு அரசு கேபிள்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு கூட யாரும் சொல்றதுக்கு இல்ல. அது செய்திகள் வெளியிடுறது கூட பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டாட்சி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. 91, 96 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நாங்க வந்து பார்த்துருக்கோம். அதை விட மோசமான ஒரு காட்டாட்சியா தான் நான் எதுவும் பார்க்கிறேன். பத்திரிகை சுதந்திரம் வந்து இங்க வந்து முழுமையாக பறிக்கப்பட்டிருக்குது. ஒரு யூடியூபர் மாரிதாஸ். மாரிதாஸ் வந்து அவரோட கருத்தை வந்து போடுறாருன்னா, டிஃபர்மேஷன் போடுங்க. அவர் தப்பா சொல்லியிருந்தா அவர் மேல வழக்கு போடுங்க. இவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். ஆர்டிகல் 19 உங்களுக்கு வந்து என்ன உரிமை கொடுத்திருக்கு, அதை வந்து அவர் வந்து பயன்படுத்துறாரு. நீங்க அதை தான் நீங்க சொல்ல முடியும். அவரை நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு போறீங்க. அரை மணி நேரத்துல அவர் வெளியில வந்துட்டாரு. உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? நீதியரசர் சொல்றாரு, இவரை வந்து சிறைச்சாலையில் அடைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இவர் வந்து பேசியிருக்காருங்க, அது கருத்து சுதந்திரங்க. அதை எப்படி நீங்க வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க? அவர் சொந்த ஜாமீன்ல விடுங்கன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் சொந்த ஜாமீன்ல அவர் வெளியில விட்டாங்க. இந்த அரசாங்கம் அந்த விஷயத்துல மண்ணை கவ்வியது. தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள். ஊடகங்களை நீங்க அவங்களுக்கு எதிராக வந்து கருத்துக்களை பேசுனீங்கன்னா உங்க பக்கங்கள் வந்து முடக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்க் ரிப்போர்ட் அடிப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஊடகத்தில் அவங்கள பத்தி பேசுனீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்க சொன்ன அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து இணையதள கூலிகளாக வந்து செயல்படுறாங்க. உடனே வந்துருவாங்க. இப்போ நான் பேசுறேன்னா என் அம்மா தாத்தா பாட்டி ஒரு 7, 8 தலைமுறையை எடுத்து வச்சு திட்டுறது. இதுதான் ஒரு அரசியலா? இதுதான் நாகரிகமான அரசியலா? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல தனி மனித ஒழுக்கம் வேணும்னு. இந்த தனி மனித ஒழுக்கம் முதல்ல உங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கா? அந்த தனி மனித ஒழுக்கம் இருக்கா? பெண்கள் குறித்து பெண் செயல்பாட்டாளர்கள் வந்து இன்னைக்கு பேசுறாங்கன்னா அவங்கள குறித்து அவ்வளோ அவதூறாக அருவருக்கத்தக்க வார்த்தைகள். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பெண்களே அருவருக்கத்தக்க வார்த்தைகளை வந்து பேசுறாங்க. நம்ம வந்து கேட்கவே முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பேசுறது உள்ளபடியே நமக்கு வந்து இங்க உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா? இந்த சட்டம் யாருக்காக செயல்கிறது? திரு விஜய் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து யாரெல்லாம் பேசுறாங்க, அவர் வந்து மனம் நோகாம யாரெல்லாம் பேசுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சட்டம் வந்து சிறப்பாக இருக்குது. நீங்க எதிர் முகாம்ல இருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டா கூட உங்க மீது வழக்கு அப்படின்றது உண்மையிலே சொல்றேன். இது வந்து 91, 96 அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட காட்டாட்சி இந்த 30 நாள்லயே திரு விஜய் அவர்கள் நிரூபிக்கிறாரா அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்கு. சார் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஆட்சியில் அது குறைந்திருப்பதாக சிலர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் கள நிலவரம் என்ன? ஏன்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா அந்த காலி பாட்டில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 10 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இது வந்து இந்த விதிமீறலை வந்து மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைச்சரும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காரு. இதை வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா பார்க்கலாமா சார்? அந்த துறை சார்ந்த அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது நிறுத்த முடியாது. இது வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி முறைப்படுத்திருக்கோன்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்க பாட்டு பாடினீங்கல்ல, அப்புறம் ஏன் இந்த பாட்டு இப்போ நீங்க பாட மாறீங்க? இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபாய் இப்போ 20 ரூபாயா மாறிடுச்சு. அது வாங்கினா கூட காலி பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய் திருப்பி தராங்களா? 10 ரூபா வந்து வாங்குறாங்க. இன்னும் அடிஷனலா 10 ரூபா வாங்குறாங்கன்னு தான் குற்றச்சாட்டு வருது. பாட்டிலுக்கு 20 ரூபா வந்து அப்ரண்டா வாங்குறாங்கல்ல. அதை இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின பாட்டிலுக்கு 10 ரூபா நேரா திமுக கட்சிக்கு வந்து போச்சு. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு போச்சு. இப்ப நேரடியா அரசாங்கத்துக்கு வந்து இது எவ்வளவு பெரிய வந்து அயோக்கியத்தனமான பதில் இது. ஏங்க நீங்க வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதே குற்றம்னு நீங்க தான் சொன்னீங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினோம்னா நாங்க வந்து அதுக்கு வந்து அந்த பாட்டிலை திருப்பி வாங்கணும்னு சொல்லும்போது இல்ல அது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு குற்றம் அதுன்னு சொல்லிட்டு இப்ப அதே தான் நீங்க பண்றீங்க. 10 ரூபாய் இப்ப 20 ரூபாய் மாறி இருக்கு. ஆட்சி மாறி இருக்கு. காட்சி வந்து மாறவே இல்லை. இதே தான் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. மாண்புமிகு அந்த டாஸ்மார்க்கோட அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா மதுக்கடைகள்லாம் மூடிட்டா உடனே வந்து இங்க எல்லாமே குற்றங்கள்லாம் சரியாயிடுமா, போதைகள் வந்து அதிகமாயிடும், கள்ளச்சாராயம் அதிகமாயிடும் அப்படின்னு வந்து சொல்ற ஒரு அமைச்சர். சரிங்க,
ஓகேங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்தியா முழுக்க வந்து கல் வந்து இருக்குங்க. அது வந்து உணவு பட்டியலே இருக்குது. கல் வந்து அருந்தக்கூடிய ஒரு பானம். பக்கத்தில் தமிழ்நாட்டிலேயே பாண்டிச்சேரியில் நீங்கள் வந்து கல் வந்து விற்கலாம், அருந்தலாம். உங்கள் மேலே வழக்கு போட முடியாது. கேரளாவில் இருக்குது. டாடி ஷாப்னே சொல்லிட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்க. கல் வந்து இருக்குது. ஆந்திராவில் இருக்குது. எல்லா இடத்துலையும். ஏன் நீங்கள் வந்து ஆகச்சிறந்த முதல்வர் தானே, ஏன் நீங்கள் கல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கல? நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க. எளிய மக்கள் வந்து பயன்படுவாங்க. உங்களுக்கு அரசாங்கத்தில் எந்த விதமான வருவாயும் வந்து குறையவே கூடாது. அப்போ கல்லை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம்ல. ஏன் நீங்கள் அதெல்லாம் வந்து செய்ய மாட்டீங்க? இதெல்லாம் செஞ்சால் நம்ம வந்து சொல்லலாம், இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்காக செயல்படுகிறது. இது ஒரு புதியதாக ஒரு திட்டங்கள் அது. அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணல. முந்தைய அரசாங்கம் என்ன பண்ணாங்களோ அதை விட மோசமாக தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அப்போ மாற்றுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. இது ஏமாற்றமாக தான் இருக்குது. கண்டிப்பாக. எங்கள் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.